அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு 25ஆம் தேதி Thursday அன்னைக்கு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட எக்ஸ்பைரி. ஸோ சிபிஆர் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி இந்த 2 இண்டெக்ஸ் எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். முதல்ல அதுக்கு நம்ம அமெரிக்காவில் மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். டவ் ஜோன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா -0.26% வந்து நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ ஆல் டைம் ஹை கிட்ட போயிட்டு இது ஒரு கன்சால்டேஷனை போட்டுருக்கு. ஸோ இதுக்கப்புறம் இதில் ஒரு பெரிய ப்ரைஸ் ஆக்ஷனை வச்சு பார்க்கும்போது ப்ராபப்ளி அவன் வந்து இங்கே சப்போர்ட் எடுத்து தான் திருப்பி மேலே போகிற மாதிரி தோணுது. பார்ப்போம். அடுத்து வந்து S&P 500 அப்படிங்கிற இண்டெக்ஸு. இந்த இண்டெக்ஸுமே நேற்று கொஞ்சம் கேப்பாக ஓப்பன் ஆகி அந்த கேப்பை ஃபுல்லாக வந்து செல் ஆஃப் ஆகி கொஞ்சம் லோயரில் தான் முடிஞ்சிருக்கு. ஃப்ளாட்டாக முடிஞ்சிருக்கு. 0.08% வந்து பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. அடுத்து வந்து நாஸ்டாக்கில் நெட்ஃப்ளிக்ஸோட ரிசல்ட் வந்துச்சு. அதனால் நல்லா பாசிட்டிவாக இருக்கும் அப்படிங்கிறது தான் எதிர்பார்ப்பாக இருந்துச்சு. ஆனால் இதுவும் அப்படி தான் கொஞ்சம் கேப் அப் ஆகி கீழே செல் ஆஃப் ஆகிருக்கு. ஆனால் மற்ற இண்டெக்ஸை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் பாசிட்டிவாக 0.36% பாசிட்டிவில் முடிஞ்சிருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து க்ரூட் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய மூமெண்ட் இல்லாமல் பெரிய சேஞ்சஸ் இல்லாமல் அப்படியே தான் முடிஞ்சிருக்குது. அடுத்து வந்து யூஎஸோட 10 இயர் பாண்ட் ஈல்ட். ஸோ எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வந்து இந்த 10 இயர் பாண்ட் ஈல்ட் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்கணும். அரௌண்ட் ஒரு 2.5%லேருந்து ஒரு 3.25% இருந்துச்சு அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட் நல்லா மேலே போகும். ஏன்னா இதுவுமே வந்து ஒரு அனதர் ஃபார்ம் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா அதில் ரிஸ்க் இருக்குது. ஆனால் யூஎஸோட பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதில் ரிஸ்க்கே கிடையாது. 4% அப்படிங்கிறது அதோட ஈல்டு. ஸோ இது வந்து அதிகமாக இருக்கும்போது ஏன் நம்ம ரிஸ்க்கான ஒரு அசெட் கிளாஸில் போய் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய பேர் வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா இது அதிகமாக இருக்கும். இதுவே அவங்களுக்கு போதுமான அளவுக்கு ப்ராஃபிட்டை கொடுத்துரும். ஸோ இது கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா இதில் கம்மியான இன்ட்ரெஸ்ட் தான் வருது, ஈல்டு தான் வருது அப்படின்ட்டு ஸ்டாக் மார்க்கெட் நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ எப்போவுமே இந்த யூஎஸோட பாண்ட் ஈல்டு வந்து அதிகமாக வருது ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு நல்லது கிடையாது. முக்கியமாக வந்து இந்த ஐடி ஸ்டாக்ஸ்லாம் இருக்குது பார்த்திங்களா, அதுக்கு சுத்தமாக நல்லது கிடையாது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நேற்று வந்து கொஞ்சம் மேலே தான் முடிஞ்சிருக்கு. 4.18 இருக்குது. ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு பெரிய நெகட்டிவ்னு சொல்லலாம். அதனால தான் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டே கொஞ்சம் மேலே ஏறாமல் கன்சல்டேட் ஆகுது அப்படிங்கிறத கூட நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து முக்கியமான இண்டிகேஷன் அப்படிங்கிறது இந்தியன் ஏடிஆர் தான். இந்தியன் ஏடிஆர் அப்படிங்கிறது யூஎஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்க இந்தியன் ஸ்டாக்ஸு. இப்போ ஐசிஐசி பேங்க் வந்து பார்த்திங்கன்னா நேற்று வந்து -2.4% நெகட்டிவில் முடிஞ்சிருக்கு. இன்ஃபோசிஸ் வந்து 1% பாசிட்டிவ், HDFC வந்து 1.57 பாசிட்டிவ், விப்ரோ வந்து 1.14% வந்து பாசிட்டிவ். ஸோ ஆக்சிஸ் பேங்க் வந்து ட்ரேட் ஆகிட்டு தான் இருக்குது. ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பெருசாக வால்யூம் இல்லை. ஆனால் இதே ஆக்சிஸ் பேங்க் வந்து பார்த்திங்கன்னா லண்டனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்ம வந்து இதோட ஆக்சிஸ் பேங்கோட ஜிடிஆரை பார்த்தோம் அப்படின்னா எந்த மாதிரி ஓப்பன் ஆகும் அப்படிங்கிறது நம்மளால் வந்து சொல்ல முடியும். ஸோ அகைன் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு -2.4% நெகட்டிவில் தான் முடிஞ்சிருக்கு. ஸோ ஐசிஐசி பேங்க் அண்ட் ஆக்சிஸ் பேங்க் ரெண்டுமே ரொம்ப நெகட்டிவாக இருக்குது. HDFC பேங்க் ஓவராக அடி வாங்கினதுக்கப்புறம் இப்போயே 1% தான் பாசிட்டிவாக இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய கேப் அப்போ வந்து நாளைக்கு ஆக போகிறதில்ல அப்படிங்கிறதுக்கான இண்டிகேஷன் தான். ரெண்டாவது கிஃப்ட் நிஃப்டி. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப எக்ஸாக்டான இண்டிகேஷன் நம்ம சொல்லலாம். கிஃப்ட் நிஃப்டி எந்த அளவுக்கு வந்து இல்லை அப்பா இருக்குது டவுன் ஆயிருக்கு அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்மளால் வந்து கேப் அப் கேப் டவுன் வந்து சொல்ல முடியும். ஸோ நேற்று வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி ஃபியூச்சர் அப்படிங்கிறது 477 வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. இப்போ வந்து கிஃப்ட் நிஃப்டி வந்து 481 தான் இருக்குது அப்படின்னா வெறித்தனமான ஃப்ளாட் ஓப்பனிங், ஒரு ப்ளஸ் ஒரு 5.6 பாயிண்ட்ஸ் தான் வந்து ஃப்ளாட் ஓப்பனிங் அப்படிங்கிற மாதிரி காட்டுது. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி எக்ஸ்பைரி அப்படிங்கிறதுனால நிஃப்டியோட ஸ்பாட் டு ஃபியூச்சரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே பாயிண்டில் மெர்ஜ் ஆகணும். அப்படி பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அளவுக்கான கேப் டவுனோ ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நீங்கள் அதிகபட்சம் இன்றைக்கி மார்னிங் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஒரு மூவ்மெண்ட் இருந்தால் கூட +or-50 பாயிண்ட் தான் வந்து உங்களால் கேப் டவுனோ எதிர்பார்க்க முடியும். எக்ஸ்பைரி டே அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இது ஆப்ஷன் செல்லர்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய பெனிஃபிட் அப்படிங்கிறது கொடுக்கும். இப்போ நம்ம வந்து நிஃப்டியோட ப்ரைஸ் ஆக்ஷனை பார்த்துடலாம். இங்கே பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு புல்லிஷ் ஃப்ளாக் மாதிரியான ஒரு பேட்டர்ன். ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா ரிவர்சல்ஸ் வந்து ஏகப்பட்ட ரிவர்சல்ஸ் வந்துருச்சு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்குது பார்த்திங்களா, இந்த லைன் இருக்குது பார்த்திங்களா, ஆல்ரெடி ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 2 3 4 5 6 7 டைம் வந்து பார்த்திங்கன்னா இதை ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. இப்போ 8வது டைமுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை ரெஸ்பெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்குது. ஆனால் நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஃபால்க்கு அப்புறம் ஒரு டபுள் பாட்டனை போட்டு நேற்றே வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து மேலே வந்திருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவாக இருக்குது. அப்போ இமிடியேட் ரெசிஸ்டன்ஸ் வந்து இது. ஸோ இதை பிரேக் பண்ணி ஒரு 1 ஹவர் க்ளோஸ் வைக்கும்போது நிஃப்டியில் வந்து ஒரு புல்லிஷ் மொமெண்டம் எதிர்பார்க்கலாம். அப்படி இல்லை இங்கே ரிவர்சல் ஆகுது அப்படின்னா கீழே இருக்கிற இந்த சப்போர்ட் இருக்குது பார்த்திங்களா, ஏன்னா இந்த சப்போர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து ஒரு 1 2 3 4 5 5வது டைம் வந்து பிரேக் ஆனாலுமே திருப்பி கொஞ்ச நேரத்திலே மேலே வந்திருக்கு. ஸோ இதை வந்து நம்ம வேலிட் சப்போர்ட்னே வந்து எடுத்துக்கலாம். ஸோ ஆல்ரெடி ப்ரைஸ் நிறையா டைம் இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கிறதுனால ரிவர்சல் ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு 320லேருந்து ஒரு 200 ரேஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட சப்போர்ட் இருக்குது. அதனால் அவ்வளோ பெரிய ஃபால் இன்றைக்கி நிஃப்டியில் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு தான். அதே மாதிரி நம்ம பொசிஷனெல்லாம் வந்து
இதில் வந்து இதான் நான் யூஸ் பண்ணுற இண்டிகேட்டர் சிபிஆர் அப்படிங்கிறது. ஸோ நம்ம பொசிஷனெல்லாம் வந்து பார்த்துடலாம் எந்த மாதிரி இருக்குன்னு. இதில் நிறைய லைன்ஸ் வரும். இதில் வந்து நம்ம மந்த்லிங்கிறத வந்து நம்ம விட்டுறலாம். அது வந்து நம்ம டெய்லி டைம் ஃப்ரேமில் ஒரு லாங் டேர்ம் அனாலிசிஸ் யூஸ் பண்ணுறது தான். இன்றைக்கான அனாலிசிஸ் வந்து தேவைப்படாது நம்மளுக்கு, அதனால் அதை மட்டும் விட்டுறலாம். இங்கே பாருங்கள், உங்களுக்கு வந்து கரெக்டாக சிபிஆரில் ஓப்பன் ஆன ப்ரைஸ் வந்து கீழே S1 கிட்ட சப்போர்ட் எடுத்து மேலே வந்திருக்கு. நான் ஒரு 2-3 நாள் முன்னாடி இன்ஸ்டாகிராமில் போட்ட வீடியோவில் சொல்லியிருந்தேன் S1 அப்படிங்கிறது நல்ல சப்போர்ட்டாக இருக்கும், இங்கே வந்து ரிவர்சல் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி மேலே போயிருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ப்ரீவியஸ் வீக்கோட லோ, அதாவது 21,285 அப்படிங்கிறது ப்ரீவியஸ் வீக்கோட லோ. இந்த இடத்துல ஒரு சப்போஸ் இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆனாலுமே பக்கத்துலேயே நிறைய சப்போர்ட்ஸ் இருக்குது. ஸோ 280 ஒரு சப்போர்ட் இருக்குது, கீழே பார்த்திங்க அப்படின்னா 200 ஒரு சப்போர்ட் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா பொசிஷனலாக நிஃப்டிக்கு இருக்கிற சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். அதே மாதிரி மேலே ஒரு வேளை சப்போஸ் இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆனாலுமே இந்த சிபிஆர் கிட்ட ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் எடுக்கும், ப்ரைஸ் வந்து ரிவர்சல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஓகேங்களா? இப்போது நம்ம டெய்லியில் வந்து டுமாரோ சிபிஆர் வந்து போட்டுக்கலாம். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ட் டேர்மில் வந்து ப்ரைஸோட மூவ்மெண்ட் அனலைஸ் பண்ணுறதுக்கான ஒரு மெத்தடு. நம்ம அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் தான் யூஸ் பண்ணுவோம். இங்கே ஃபார்ம் ஆகிருக்கு பார்த்தீங்களா? ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி ஃபார்ம் ஆகக்கூடிய ஒரு சிபிஆர். சரிங்களா? இப்போ நம்ம வந்து இந்த நிஃப்டியை வந்து ஹைட் பண்ணி வச்சிடலாம். ஸோ நம்ம ப்ரைஸ் மூவ்மெண்ட்டை வந்துட்டு பார்க்கலாம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அஸ் பர் கிஃப்ட் நிஃப்டி இண்டிகேஷன் உங்களுக்கு வந்து 453ங்களா? அப்போ வந்து ஸ்பாட் வந்து பார்த்திங்கன்னா அதே தான், உங்களுக்கு வந்து R1க்கும் சிபிஆருக்கும் இடையில ஓப்பன் ஆகிறதுக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்படி ஓப்பன் ஆகும்போது இங்கே வந்து ஒரு வைடு சிபிஆர் ஃபார்ம் ஆகிருக்கு. ஓகேங்களா? எப்பவுமே ஒரு இன்சைட் சிபிஆர், இது வந்து கிட்டத்தட்ட இன்சைட் சிபிஆர்னு சொல்லலாம், இல்லை பேரலல் சிபிஆர்னு சொல்லலாம். ஆனால் இதோட சைஸை பொறுத்து பார்க்கும்போது இது வந்து ஒரு வைட் சிபிஆர் தான். அப்போது இது ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். ப்ரைஸ் வந்து உங்களுக்கு சிபிஆருக்குள்ளே போயிடுச்சு அப்படின்னா நிறைய சப்போர்ட்ஸ் இந்த ரேஞ்சில் இருக்கிறதுனால ஃபுல்லாக கன்சால்டேஷன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஒருவேளை சப்போஸ் நாளைக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் ப்ரைஸ் மூமெண்ட் இருக்குது அப்படின்னா R1 அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் டே ஹை அப்படிங்கிறது நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். நேற்றத்தோட ஹை இதுதான் வந்து நேற்றத்தோட ஹை, உங்களுக்கு இந்த இடத்துல இருக்குது. இதை வந்து நான் வேறு கலரில் இண்டிகேட் பண்ணுறேன், ஏன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும். இந்த கலரில் போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் சைஸ் மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ சப்போஸ் இப்போ ப்ரைஸ் இந்த இடத்துல ஓப்பன் ஆகிற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இதை ஹைட் பண்ணிடுவோம். நம்ம இப்போ வந்து ஃப்ளாட்டாக தான் ஓப்பன் ஆக போகுது. ஓப்பன் ஆகிறது சிபிஆருக்கும் ப்ரீவியஸ் டே ஹைக்கும் இடையில ஓப்பன் ஆகுது. அப்போ வந்து ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸை ப்ரீவியஸ் டே ஹை இருக்கும், அதை தாண்டுற பட்சத்தில் R1 வந்து ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். சப்போஸ் மார்க்கெட் கன்சால்டேட் ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா, ரொம்ப நேரம் கன்சால்டேட் ஆகி சிபிஆருக்கு கீழே உடச்சி பிரேக் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு S1 வரைக்கும் போகிறக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு டக்குனே வந்து சிபிஆர்லாம் உடைக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம், வைட் சிபிஆருங்கிறதுனால. அதையும் உடச்சி ஒரு வேளை கீழே வந்துச்சுன்னா இந்த S1 கிட்ட கண்டிப்பாக சப்போர்ட் எடுத்து சிபிஆர் வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு நிஃப்டியில் ஃபார்ம் ஆக போகிற ப்ரைஸ் ஆக்ஷன். ஸோ உங்களுக்கு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது எப்போ வரும்னா, ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இது இந்த ப்ரீவியஸ் டே ஹையை தாண்டி மேலே போயிட்டு திருப்பி கீழே வரணும், R1 தொட்டுட்டு கீழே வரணும். அப்படி இருக்கும்போது தான் உங்களுக்கு வந்து ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது கிடைக்கும். சப்போஸ் அது இல்லை அப்படின்னா உங்களுக்கு நிஃப்டி வந்து இங்கே சிபிஆர் கிட்ட ரொம்ப நேரம் கன்சால்டேட் ஆகிட்டு கீழே வந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், அது செகண்ட் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி. அப்படி இல்லைனா கீழே வந்து உங்களுக்கு வந்து இந்த S1 லெவலில் தொடணும். அப்படின்னா ப்ரீவியஸ் டே லோவுமே வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாம். ப்ரீவியஸ் டே லோ அப்படிங்கிறது எங்கே இருக்குன்னா கீழே இருக்குது, இங்கே. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, அதாவது இந்த S1க்கும் ப்ரீவியஸ் டே லோ, R1க்கும் ப்ரீவியஸ் டே ஹை கடையில் இருக்கிற கேப்பு, வைடு சிபிஆர் எல்லாமே கன்சால்டேஷன் தான் இண்டிகேட் பண்ணுது. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து ஒரு பெரிய மூவ்மெண்ட்டை கொடுக்காமல் நிஃப்டியில் கன்சால்டேட் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப நிறையா இருக்குது. ஸோ மூணாவது ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி என்னென்னா, உங்களுக்கு கீழே ப்ரீவியஸ் லோ வரைக்கும் வந்துச்சு அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். கண்டிப்பாக வந்து ஒரு ஹை ப்ராபபிள் ட்ரேட் கிடைக்கும், ரிவர்சல் ஆகி உங்களுக்கு S1 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த 3 ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும் தான் நிஃப்டியில் வந்து இன்னைக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து நம்ம அப்படியே பேங்க் நிஃப்டிக்கு போயிடலாம். நேற்று வந்து என்ன தான் நிஃப்டி வெறித்தனமான ஒரு புல்லிஷாக இருந்தாலும், ஒரு 200 பாயிண்ட்டுக்கு பக்கமாக மேலே போயிருந்தாலும், பேங்க் நிஃப்டி அப்படிங்கிறவன் வந்து படுத்தே விட்டான ஐயா அப்படிங்கிற மாதிரி கீழேயே தான் இருந்தான். இதில் டபுள் பாட்டம் அப்படிங்கிறதுலாம் ஒன்றும் கிடையாதுங்க. இங்கே பாருங்க, ஒரு ஈவினிங் ஸ்டார் தான் வந்திருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டி வந்து பயங்கர பியரிஷாக இருக்குது. பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் நீங்கள் ப்ரைஸ் ஆக்ஷனை பொறுத்த வரைக்கும் இந்த லைன் இருக்குது பார்த்தீங்களா, ஆல்ரெடி ப்ரைஸ் வந்து 1 2 3 டைம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துச்சு. பட் 4ஆவது டைம் வந்து பிரேக் ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி பேங்க் நிஃப்டியோட எக்ஸ்பைரி அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த 45,722 ஒரு 800ன்னு வச்சுக்கோங்க, 45,800க்கு கீழே தான் முடியறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குது. ப்ளஸ் வந்து நிஃப்டியை கம்பேர் பண்ணும்போது பேங்க் நிஃப்டி கொஞ்சம் பியரிஷாக இருக்குது.
அடுத்து நம்ம வந்து பொசிஷனல் சிபிஆர் வச்சு நம்ம என்ன ஏது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இன்றைக்கி நேற்றே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதை டச் பண்ண இந்த இதான் வந்து ப்ரீவியஸ் வீக்கோட லோ, அதை டச் பண்ண முடியல. அங்கேருந்து தான் உங்களுக்கு ரிவர்ஸில் கீழே வந்திருக்கு. ஸோ மேலே போகும்போது இந்த ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த 45,400 ரேஞ்சில் ஒரு மிகப்பெரிய ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. உங்களுக்கு பேங்க் நிஃப்டியுமே ஃப்ளாட்டாக தான் ஓப்பன் ஆகிற பட்சத்தில் சப்போஸ் மேலே போச்சுன்னா இது ஒரு பொசிஷனலாக இது ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். கீழே வரும்போது உங்களுக்கு R1 அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கும். ஏன்னா தான் வந்து ப்ரைஸ் வந்து 1 ஹவரில் இந்த ரெஸ்பெக்ட் பண்ணல அப்படின்னாலுமே உங்களுக்கு நீங்கள் ஒரு 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்லாம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாருங்கள் இந்த இடத்துல ஒரு ரிவர்சல் வந்திருக்கு. திருப்பி இந்த இடத்துல பாருங்கள் ஒரு க்ரீன் கேண்டில் போட்டிருக்கு. ஸோ கீழே வரும்போது வந்து இந்த S1 அப்படிங்கிறது ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து நம்ம அப்படியே டெய்லிக்கு போயிடலாம். எஸ், நேற்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேங்க் நிஃப்டி கன்சால்டேட் தான் ஆச்சு. அதனால தான் உங்களுக்கு ஒரு ட்ரெண்டிங் சிபிஆர் ஃபார்ம் ஆயிருக்கு, நேரோ சிபிஆர் ஃபார்ம் ஆயிருக்கு. நம்ம வந்து ப்ரீவியஸ் டே லோ அப்படிங்கிறதும் ப்ரீவியஸ் டே ஹை அப்படிங்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பக்கத்துலேயே தான் இருக்குது. R1க்கு S1க்கு பக்கத்துலேயே தான் இருக்குது. நம்ம வந்து அதை வந்து தனியாக இண்டிகேட் பண்ண தேவையில்ல. நம்ம இண்டெக்ஸை மட்டும் லைட்டாக மறைச்சி விட்றலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இருங்க க்ளோஸ் மட்டும் 45,082 கிட்ட க்ளோஸ் ஆகிருக்குங்களா. அப்போது இது வந்து பார்த்திங்கன்னா சிபிஆர் கிட்ட ஓப்பன் ஆகுது. அப்போ சிபிஆர் கிட்ட ஓப்பன் ஆகும்போது நேரோ சிபிஆர் வரும்போது உங்களுக்கு வந்து இவன் வந்து பெரிய சப்போர்ட்டாக இருக்கவே மாட்டான் எப்போவுமே. ஸோ சிபிஆர் உடச்சிட்டாலே உங்களுக்கு ஒரு நல்ல ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி தான். இந்த S1 வரைக்கும் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்போ ஓப்பனிங்லேயே உங்களுக்கு பேங்க் நிஃப்டியில் ஒரு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா. ப்ளஸ் நிஃப்டியோட பேங்க் நிஃப்டி அப்படிங்கிறது கொஞ்சம் மூவ்மெண்ட் அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு ஆப்ஷன் பையராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் நிஃப்டி காண்டிலும் பேங்க் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணுறது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ப்ரைஸ் வந்து சிபிஆர் பக்கத்தில் ஓப்பன் ஆகுறதுனால இதுக்குமே மொத்தம் 3 ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி தான். உங்களுக்கு ப்ரைஸ் ஓப்பன் ஆகி சடனாக உங்களுக்கு வந்து சிபிஆர் உடைக்குது அப்படின்னா உங்களுக்கு கீழே S1 வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லாமல் ஒரு வேளை மேலே போகுது அப்படின்னா உங்களுக்கு இந்த R1 தொட்டுட்டு ரிவர்சல் ஆகும்போது ஒரு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் கீழே மட்டும் S1க்கு போயிட்டு ரிவர்சல் ட்ரேடை நீங்கள் எடுக்க முடியாது. ஏன்னா அது ஒரு ட்ரெண்டிங் சிபிஆர் அப்படிங்கிறதுனால இங்கே ஃபார்ம் ஆகிற ப்ரைஸ் ஆக்ஷனை பொறுத்து தான் அந்த ட்ரேடு வேலிடா இல்லையா அப்படிங்கிறத சொல்ல முடியும். பட் சப்போஸ் S1ஐயும் பிரேக் பண்ணுற பட்சத்தில் கீழே S2 வரைக்கும் கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியை ட்ரேட் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ட்ரேட் பண்ணுற மற்ற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.